இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இடம்பெற முடியாது. இந்தியா முழுவதும் முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை என்று வெளிப்படையாக முடிவெடுத்திருக்கிற கட்சி பாஜக. முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு முஸ்லிம் ஓட்டு தேவையில்லை, கிறிஸ்தவர் ஓட்டு தேவையில்லை, பாஜக போதும் என்று பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஆக பாஜக மட்டும் முஸ்லிம்களை வெறுக்கவில்லை. பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் உடைந்த பாமகவும் டிடிவி தினகரனும் அந்த கூட்டணியிலே சேர்ந்ததன் மூலம் இஸ்லாமியர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவர்களின் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே முடிவெடுத்து விட்டார்கள். கிறிஸ்தவர்களின் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் தான் விளங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 இடம் கொடுத்தாலும் ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர், 8 இடம் கொடுத்தாலும் ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் என்பதை நாம் ஒரு கொள்கை நிலைப்பாடாகவே கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ள உறவு இது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அரசமைப்பு சட்டம் தருகிற உணர்வு, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை அடிப்படையிலான உறவு இது. ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு, ஒரு தொகுதி கிறிஸ்தவருக்கு என்று இந்த முறை 8 தொகுதியில் 2 தொகுதிகளை சிறுபான்மை சமூகத்திற்கு என்று ஒதுக்கி இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதேபோல திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதி, எஸ்டிபிஐக்கு தொகுதி, மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு தொகுதி. தமிழ்நாட்டில் இஸ்லாம் தம்பி அந்த ஜேசிபி அப்படி நிற்பாட்டு பேசிட்டு போது இடையில இருந்து கொஞ்ச நேரம் இருங்க. இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்துக் கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்கள் சில பேர் இப்ப முதல் வாக்காளர்கள் நண்பர் விஜய் பின்னால போறாங்க இஸ்லாமிய இளைஞர்களும் என்று கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவிலே ஒருத்தர் இருக்கிறான் வேலூருக்காக பாருங்க, எல்லாம் பார்க்கிற போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஓட்டே வேண்டாம் என்று வெளிப்படையாக முடிவெடுத்திருக்கிற கட்சி பாஜக. இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி பாஜக, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி பாஜக. அந்த வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு இந்தியா முழுவதும் பரப்புகிற கட்சி பாஜக. பாபர் மசூதியை இடித்த கட்சி பாஜக, தொடர்ந்து இடிப்போம் என்று அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கட்சி பாஜக. இளம் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஹிஜாப், அந்த துணியை அணிய வேண்டாம் என்று சொல்லுகிற கட்சி பாஜக. வக்ஃபு சட்டத்தை திருத்தி அந்த சொத்துக்களில் தலையீடு செய்கிற கட்சி பாஜக. இப்படிப்பட்ட சிறுபான்மை விரோத ஒரு கட்சியான பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேருகிறது என்றால் அதிமுகவின் எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, நிலைப்பாடு என்ன? முஸ்லிம்கள் வேண்டாமா, கிறிஸ்தவர்கள் வேண்டாமா, அவர்களின் வாக்குகளே உங்களுக்கு தேவையில்லையா? மோடி போதுமா, அமித்ஷா போதுமா, எச் ராஜா போதுமா? இவர்களோடு நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? இந்த முறையும் அதிமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும், வீழ்த்தியே தீர வேண்டும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன அடிப்படை நியாயம் இருக்கிறது? ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது பாஜகவை எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்? மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பியவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டேன், பாஜகவை ஆதரித்து ஆட்சியில் அமர்வதற்கு நானே காரணமாக இருந்து விட்டேன், அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி அவர்களே பதில் சொல்லுங்க. எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரா இல்லையா? அவர் காலமான பிறகு அவருக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையிலே பாஜகவோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? பெரியாரை ஏற்கிற கட்சியா பாஜக? பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு அவமதிக்கிற ஒரு கட்சியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது?
மோடி வருகிற ஒரு நிகழ்ச்சியில பெரியார் படத்தை அந்த மாநாட்டில் வைத்தார்கள் என்பதற்காக உடனடியாக அந்த கும்பல் பெரியார் படத்தை கழட்டி தூக்கி எறிந்திருக்கிறார்கள். பெரியாரை அவமதிக்கிற ஒரு கட்சியோடு எடப்பாடியாரால் எப்படி கூட்டணி வைக்க முடிகிறது? பாமகவினர் எப்படி அந்த பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்கிறார்கள்? டிடிவி தினகரன் எப்படி அந்த பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ள முடிகிறது? அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கப்பட்டவர். எவ்வளவு பெரிய திருமணம் செய்து வைத்தார் ஜெயலலிதா அம்மையார் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையாரை மறந்துவிட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த அணி ஒருவரும் அவர்களை எதிர்த்து நிற்கிற அணி நம்முடைய அணி. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது வலதுசாரி அணி என்றால் நாம் இடதுசாரி அணி, அவர்கள் பிற்போக்கு அணி என்றால் நாம் முற்போக்கு அணி, அவர்கள் சிறுபான்மை விரோத அணி என்றால் நாம் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு அணி, அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான அணி என்றால் நாம் சமூக நீதியை பாதுகாக்கிற அணி, அவர்கள் சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள் நாம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அணி நம்முடைய அணி. நம்முடைய அணி எண்ணி பாருங்க. இது கொள்கை பிடிப்புள்ள அணி, கோட்பாடு பிடிப்புள்ள அணி. இந்த அணியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜகவால் முடியாது என்பதனால் அவர்கள் செய்திருக்கிற தந்திரமான வேலைதான் நண்பர் விஜயை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார் இங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் அவருடைய ரசிகர்கள் எல்லோரையும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட வைப்பதுதான் அவருடைய நோக்கம். ஏன் திமுகவை வெறுக்கிறார்? என்ன அப்படி திமுக செய்துவிட்டது? கட்சி தொடங்கி 2 வருஷம் கூட ஆகல. அண்ணா திமுக கூட அவ்வளவு வெறுப்பு பரப்பல. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கூட அவ்வளவு வெறுப்பை பரப்பவில்லை. ஆனால் நண்பர் விஜய் கட்சி தொடங்கி 2-3 வருஷம் கூட ஆகல. எல்லா மேடைகளிலும் திமுகவுக்கு எதிராக. என்ன காரணம்? அவர் திமுகவை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வர முடியுமா? விஜய் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியுமா? விஜய் அவர்களால் முதலமைச்சராக முடியுமா? அந்த நாற்காலியில் அவரால் உட்கார முடியுமா? முடியாது என்பது அவருக்கே தெரியும், நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பெரம்பூர் தொகுதியிலேயே ஜெயிப்போமா என்ற சந்தேகம் அவருக்கு. அதனால் திருச்சி கிழக்கிலே போய் நிற்கிறார். 2 தொகுதி, 2 தொகுதி, 2 தொகுதி. கொளத்தூர் போடுங்கிறார் அண்ணன் ஸ்டாலின். எடப்பாடி மட்டும் நிற்கிறார், எடப்பாடி பழனிசாமி. ஆனா இவரு 2 தொகுதி நிற்கிறார். டவுட் டு தி ஷோ. பெரம்பூர்ல தோக்கடிச்சுட்டா திருச்சி, திருச்சியில தோக்கடிச்சுட்டா பெரம்பூர், ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு உண்மை நீங்க புரிஞ்சுக்கணும், அவராலும் ஜெயிக்க முடியாது, அவர் நிறுத்திருக்கிற ஒரு வேட்பாளராலும் ஜெயிக்க முடியாது, அவர் ஆட்சிக்கே வர முடியாது. அப்படிப்பட்டவர் யாரை அந்த நாற்காலியில் அமர வைப்பதற்காக திமுகவுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிறார், இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒரு ஆளை எழுந்திருக்குன்னா நான் உட்கார்றதுக்காக எழுப்பலாம், நான் உட்கார முடியாது. அப்ப அந்த ஆளை யாரை எழுப்பணும்? அப்ப யாரை உட்கார வைக்கிறதுக்கு? பாஜக அதிமுகவை அந்த இடத்திலே அமர வைப்பதற்காகத்தான். ஒவ்வொரு தொகுதியிலும் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களை ஒரு 300-400 ஓட்டிலேயாவது தோற்கடிக்கணும். அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். நீங்க ஹீரோ மயக்கத்துல, சினிமா மோகத்துல அந்த பக்கம் ஓட்டு போட்டு, ஆனா அவங்க ஜெயிக்க போறது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேட்பாளர் கூட தாவேக்காரன் ஜெயிக்க முடியும். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புண்டா? வாய்ப்புண்டா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் அவர் ஓட்டை பிரிக்கிறார்? இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் தோழர்களே. முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட அதிமுக அணிக்கு போகாது. இவ்வளவு வாரம் அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் 2019 வெற்றி திமுக கூட்டணி, 2021 வெற்றி திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தது. 2021 உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி. இது தொடர்ந்து வெற்றி வர்றதுனால இதை எப்படி தடுக்கலாம் திட்டமிட்டு முஸ்லீம் ஓட்டுகளையும் கிறிஸ்தவர் ஓட்டுகளையும் எங்களால வாங்க முடியாது. நீ எங்களையும் திட்டிக்கிட்டு திமுகவையும் திட்டிக்கிட்டு இருந்தா திமுகவுக்கு போற ஓட்டுல கொஞ்சம் ஓட்டாவது புரிஞ்சு வரும். இந்த முதல் முறையாக ஓட்டுக்கிற பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓட்ட 18 வயசு தலைமுறை
அது எல்லா சமுதாயத்திலும் இருக்கலாம். அவனுக்கு வெறும் சினிமா மோகம் தான். அவனுக்கு அரசியல் தெரியாது, முபாரக் யாருன்னு தெரியாது, திருமாவளவன் யாருன்னு தெரியாது, இந்த 32 ஆண்டு கால உழைப்பு அவனுக்கு தெரியாது, நாம் செய்திருக்கிற தியாகம் தெரியாது, நம்முடைய அரசியல் தெரியாது, சமூக நீதி தெரியாது, சமத்துவம் தெரியாது, மதசார்பின்மை என்னன்னு தெரியாது, அரசமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, அம்பேத்கர் பத்தி ஒன்னும் தெரியாது, பெரியாரை பத்தி எதுவுமே தெரியாது, மார்க்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் சினிமாவில் கில்லி விளையாண்டவர், இவர் கில்லி விளையாண்டவர், அவருக்கு போடலாம் ஓட்டு என்று சினிமா மோகத்தால் ஓட்டு போடுவான் நினைச்சு வலை விதிக்கிறார்கள். அது முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த இளம்பெண்களும் இளைஞர்களும் கூட சில பேர் அப்படி அவர் பின்னால் போய் அவருக்கு ஓட்டு சேகரிக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இதுதான் மோடியின் திட்டம், இதுதான் அமித்ஷாவின் திட்டம். எனதருமை தோழர்களே, முதலில் அதிமுக தோழர்களே, உங்களை பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன். இப்போது அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இப்போது நீங்கள் ஓட்டு போட போகிற இரட்டை இலை, இந்த இதுல ரெட்டை தானே, இரட்டை இலை சின்னம் உண்மையிலேயே அதிமுக சின்னம் இல்லை, அது பிஜேபி சின்னம். இதை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு தான் போகும், மோடியை தான் வலிமைப்படுத்தும், அமித்ஷாவை தான் வலிமைப்படுத்தும். ஞாபகத்தில் வச்சுங்க. தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்துவிட்டால், நான் அதிமுக தோழர்கள் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, பீகார்ல நிதிஷ்குமாரை தூக்கி டெல்லிக்கு அனுப்பிச்ச மாதிரி எடப்பாடியை வெளியேற்றி விட்டு எச் ராஜாவை முதலமைச்சர் ஆக்கி விடுவார்கள். அதான் நடக்க போகுது. பாஜக காரன் தேர்தலுக்கு பிறகு செய்ய போகிற முதல் வேலையே அதிமுகவை விட்டு விடுங்கிறது தான், அதிமுகவை சுவாகா பண்றதுதான். ஏப்பமிட போறான். 1-2 பேர் வெற்றி பெற்றால் கூட அவர்களை எல்லாம் பாஜகவில் சேர்த்துக் கொள்ள போகிறார்கள். இதுதான் நடக்க போகிறது. அதிமுக தொண்டர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் நினைப்பது போல் இது எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, நீங்கள் நினைப்பது போல் ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இது அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அதிமுக. அவரை பொறுத்தவரையில் கேஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும், அவ்வளவுதான் அவருடைய ஆசை. அவருக்கு முதலமைச்சர் ஆசைலாம் கிடையாது. உண்மையிலே சொல்றேன், அவர் வந்து ஒரு 30-40 பேர் ஜெயிச்சு, ஒரு அல்லது 40-50 பேர் ஜெயிச்சு, அல்லது போன முறை மாதிரி ஒரு 60-65 பேர் ஜெயிச்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தால் போதும், அதுதான் அவருடைய ஆசை. தப்பித்தவரை ஜெயிச்சா நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க இந்த பாஜக காரங்க என்ற பயம் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு அந்த பயம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டா மோடி வித்தை தமிழ்நாட்டில் அரங்கேறும். மோடி வித்தைனா என்ன? யாரோட கூட்டணி சேர்றாங்களோ அவங்க காலை வர்றதுதான் மோடி வித்தை. ஃப்ரெண்டுன்னு அழைச்சிட்டு போய் யாரையா பேசிட்டு போட்டு தள்ளுறதுக்கு பாருங்க. போட்டு தள்ளுறாங்களா இல்லையா? நிறைய இடங்கள்ல வாங்க அழைச்சி போய் தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு குடிச்சு இருக்கும்போதே போட்டு தருவாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இந்தியா முழுவதும் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்கிறதோ பிஜேபி, அந்த கட்சியை முதல்ல காவு கொடுப்பாங்க. மகாராஷ்டிரா என்ன நடந்தது? சிவசேனாவோடு கூட்டணி வச்சாங்க, சிவசேனாவை 2ஆ உடைச்சாங்க, ஒரு ஆளை வச்சு ஆட்சி வந்துட்டாங்க. ஏக்நாத் சிந்தேன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளை வச்சாங்க, ஆட்சி வந்துட்டாங்க. நிதிஷ்குமாரோட கூட்டணி சேர்ந்தாங்க. முதல்ல கொஞ்சமா வாங்கினாங்க, அப்புறம் கூடுதலா வாங்கினாங்க. இப்ப நிதிஷ்குமார் கட்சி விட 5 எம்எல்ஏ அதிகம் ஜெயிச்சு 4 எம்எல்ஏ. நிதிஷ் 85, பிஜேபி 89, 4 எம்எல்ஏ தான் கூடுதல். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? நான் நிதிஷ்குமாரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ண வச்சுட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப பிஜேபி ஆட்சி எங்க? பிஜேபி எங்க ஆட்சி? பீகார். யாரை காவல் கொடுத்து? நிதிஷ்குமாரை. அந்த நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாகும். அதிமுக தொண்டர்களே, நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போட்டால் கொல்லைப்புற வழியாக பாஜக தான் ஆட்சிக்கு வரும். நீங்கள் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஓட்டு போட்டால் அது பாஜகவை தான் வலிமைப்படுத்தும். எனவே அதிமுக தொண்டர்களே, உங்கள் வாக்குகளை தமிழ்நாட்டை பாதுகாக்கிற, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற, விடியல் பயணம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற, உரிமை தொகையை 2000 உயர்த்தி தர வாக்குறுதி தந்திருக்கிற, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் என்கிற புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தோழர்
வேட்பாளர் முபாரக் அவர்களுக்கு என்ன சின்னம்? என்ன சின்னம்? வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன? அவரை வெற்றி பெற வைப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை இந்த தேர்தலில் நாம் உறுதி செய்தாக வேண்டும். முபாரக் அவர்கள் என்னை சந்திக்கிற போது உங்கள் வாக்குகள் கொத்து கொத்தாக உதயசூரியனில் விழுந்தன. என்னுடைய வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று அவர் மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் நாம் உறுதி செய்ய முடியும். திமுக போட்டியிடக்கூடிய இடங்களில் எல்லாம் நாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் அவரவர் சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் நாம போட்டியிடக்கூடிய 8 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் மனப்பூர்வமாக வாக்குகளை சேகரிக்க முடியும். நான் ஏன் 8 தொகுதி விட்டுட்டு ஊரா சுத்துறேன்? நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து பேச வேண்டும். அப்போதுதான் காட்டுமன்னார் கோயிலில் திமுக யூனியன் முஸ்லீம் லீக் நன்னிலத்தில் முபாரக்கு வேலை செய்யறாங்க. சிறுத்தைகள் தீவிரமாக வேலை செய்கிறார்கள், மும்முரமாக வேலை செய்கிறார்கள். இந்த காட்டுமன்னார் கோயிலில் நம்ம ஓட்டு ஒண்ணு கூட சிதறக்கூடாது, பானைக்கு தான் போடணும் அப்படின்னு போடுவாங்க. உண்மையா இல்லையா? 8க்கு 8 நாம் வெற்றி பெற வேண்டாமா இல்லையா? 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? வேண்டும். நாம் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டுமானால் நன்னிலத்தில் முபாரக் அவர்களும் வெற்றி பெற வேண்டும். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம். முகமது முபாரக் அவர்களின் சின்னம், திருமாவளவனின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். முகமது முபாரக் வெற்றி பெற்றால் திருமாவளவன் வெற்றி பெற்றதாக அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது என்றால் திருமாவளவனே அங்கு இருக்கிறான் என்று பொருள். ஆகவே ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அதற்கு இப்போதே நீங்கள் தீவிரமாக உங்கள் சொந்த கிராமங்களில் மக்களை சந்தித்து வாக்குகளை சிதறவிடாமல் சேகரிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த தேர்தல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற என்.டி. இடிமரசு, சீமா மகேந்திரன், வினோபா, இஸ்மாயில், அமுதா, இனியன், செந்தில் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏழைகளை எச்சரிக்க, யாராரோ கிளம்பி வரா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்க. ஓரமரவன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு தலித்த சத்திரன்னு தலைக்கும் மேல கொடி குடிச்சு சிரிச்சு நெருங்கி வரா சேரிகளை எச்சரிக்க. எச்சரிக்கை எச்சரிக்க, செடிகளை எச்சரிக்க. வாங்க
நீ